மக்களே, ஒரு செகண்ட் இந்த வீடியோ பாருங்களேன். இங்கே வெளியில் உட்காந்துட்டு அழுதுட்டுருக்க அதே பொண்ணு தான் உள்ளே வந்துட்டு செத்துட்டாங்கன்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. சேம் அதே மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் நின்று அழுதுட்டுருக்க அம்மா தான் ஸ்ட்ரெச்சரில் வச்சுட்டு உள்ளே கொண்டு போகிறாங்க. இல்லை புரியலை, இவங்களோட அரசியல் வந்துட்டு இங்கே சுத்தமாகவே புரியலை. இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு அந்த மாதிரி பலியாயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸு அவ்வளோ டிராஃபிக்கில் தாண்டி செந்தில் பாலாஜி அவங்க எல்லாருமே உள்ளே வர முடியுமா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்து மெரினா பீச்சில் அந்த போராட்டத்தில் இறந்தவங்க எல்லாமே 2 நாளைக்கு அப்புறம் தான் அப்டேட்டே கொடுத்தாங்க. அதாவது இரங்கல் செய்தி வந்துட்டு 2 நாளைக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் அவங்க வந்து கொடுத்தாங்க. ஆனால் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே இவங்களுக்கு தெரிஞ்சு அங்கே வந்து புரியல மக்கள் இவங்களோட அரசியல். அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்கிற அந்த இன்சிடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அவர்கள் வந்துட்டு தடியடி நடத்தியிருக்காங்க. அவ்வளோ கூட்டத்தில் தடியடி நடத்தினா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும்ல. இவ்வளோ நீங்கள் பண்ணதுக்கு மக்கள் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களா சார்? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கேட்ட இடத்தையாவது கொடுத்துருக்கலாம்ல சார். கேட்ட இடத்துக்கு கூட நீங்கள் கொடுக்க வேணாம். இவ்வளோ க்ரௌடு வரும்னு தெரிஞ்சும் அந்த பிளேஸை ஏன் சார் சூஸ் பண்ணீங்க? நல்லது பண்ணணும்னு நினச்சி வந்தவர் சார் அரசியலுக்கு. இப்போ உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் அரசியலாம் பார்த்து ரொம்ப பயமாக இருக்குது சார். நீங்கள் அண்ணன் என்ன பண்ணுவீங்கன்னு தெரில சார்.